ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பட் சேட். அப்பளத்தை வச்சு ஒரு சேட் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. இந்த பப்பட் சேட்டுக்கு பப்பட் தான், அதாவது அப்பளம் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். அப்பளம் வந்து சின்ன சைஸில் இருந்தாலும் சரி, பெரிய சைஸில் இருந்தாலும் சரி, நார்மல் அப்பளம் அப்படி இல்லைன்னா ஜீரகம் போட்ட மசாலா அப்பளம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அப்பளத்தை நம்ம இந்த மாதிரி கிண்ண ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிண்ண ஷேப்பில் அப்பளத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு 3 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கலாம். காட்டன் துணியாக இருக்கட்டும். அதை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இந்த துணி எதுக்கு அப்படின்னா நமக்கு கை சுடாமல் இருக்கிறதுக்கு தான். கடாயில் இந்த துணியை வச்சு தான் அப்பளத்தை நல்லா அழுத்தி பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த துணியை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த காட்டன் துணியையும் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சா. அடுத்ததாக அப்பளத்தை எடுத்துக்கோங்க. அப்பளத்தை கடாய் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண துணியால் அப்பளத்தை இந்த மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம ஜென்டலாக ப்ரெஸ் பண்ண அப்பளம் நல்ல மெதுவாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்பளத்தோட ஒரு பக்கத்தை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பொரிச்சதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு அந்த பக்கத்தையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து லைட்டாக பொரிய விட்டுக்கோங்க. அப்பளம் லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும். அடுத்ததாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் நம்ம ரெடி பண்ண அப்பளத்தை தூக்கி வச்சுட்டு மெதுவாக அப்பளத்தை ப்ரெஸ் பண்ணி அந்த குழி ஷேப்புக்கு இந்த அப்பளம் வர மாதிரி தயார் பண்ணிக்கணும். அப்பளம் சூட்டோடு இருக்கும்போதே இந்த மாதிரி குழியில் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டோம்னா அந்த குழி ஷேப்புக்கு நமக்கு அப்பளம் கிடச்சிரும். அவ்வளோதான். நமக்கு இப்போது பப்பட் சேட்டுக்கு தேவையான பப்பட் வந்து கிண்ண ஷேப்பில் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அப்பளத்தை கிண்ணங்களாக ரெடி பண்ணிக்கோங்க. நான் சின்ன அப்பளம் எடுத்திருந்ததுனால இந்த குழிக்கரண்டியே போதுமான அளவாக இருந்தது கிண்ணம் தயார் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் பெரிய அப்பளம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் அப்பளத்தை அழுத்தி எடுத்திங்கன்னா அந்த கிண்ண ஷேப்புக்கே நமக்கு அப்பளம் ரெடி ஆயிரும். நம்ம கங்கடுப்பில் அப்பளத்தை சுடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த அப்பளத்தை நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கரண்டியோ இல்லை கிண்ணத்துலையோ வச்சு அந்த ஷேப் ரெடி பண்ணணும்ல, அப்போது அப்பளம் நொறுங்கிரும். அதனால் அப்பளத்தை ரொம்பையும் மொறுன்னு வர மாதிரி சுட்டு எடுத்துக்காதீங்க. லேசாக இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அதே சூட்டோட இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் வச்சு அழுத்துனீங்கன்னா நமக்கு இப்போது அப்பள கிண்ணங்கள் தயாராகிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். கரண்டியில் ரெடி பண்ண அப்பளத்துக்கும் கிண்ணத்தில் ரெடி பண்ண அப்பளத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இது சின்ன அப்பளம் அப்படிங்கிறதுனால குழிக்கரண்டியில் நல்ல குழிவாக நமக்கு கிண்ணம் கிடச்சிருக்கு. நமக்கு கிண்ண ஷேப் வர மாதிரி எப்படியாச்சும் அப்பளத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு மிக்சர் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வேக வச்சுக்கோங்க. அதோட தொலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா 1/2 கப் அளவு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு குட்டியாக கட் பண்ண வெள்ளரிக்காய், 1/4 கப் அளவு குட்டியாக கட் பண்ண தக்காளி, பீட்ரூட் துருவிக்கோங்க, அது 1/4 கப் அளவு, கேரட் அதையும் துருவிக்கோங்க, 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே பிளாக் சால்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். வெள்ளை உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள் சேலட் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சேலட்டை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஹெல்த்தியும் கூட தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பப்பட்டோடு வச்சு சாப்பிட போகிறோம். சேலடில் கடைசியாக நம்ம ரெடி பண்ண அப்பளத்துலேருந்து 2 அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். அப்பள கிண்ணத்தில் வைக்கிறதுக்குரிய சேலட் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது அப்பள கிண்ணங்களை இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அப்பள கிண்ணம் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ண சேலடை உள்ளே வச்சுக்கலாம்.
அப்பள கிண்ணங்களை எல்லாம் சேலடால் ஃபில் பண்ணதுக்கப்புறமா துருவின கேரட் எடுத்துக்கோங்க. அந்த கேரட்டையும் இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். கேரட் மாதிரியே பீட்ரூட்டையும் நல்லா துருவிட்டு அதையும் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிக்சர் எடுத்துக்கலாம். அந்த மிக்சரையும் நம்ம எல்லாத்தையும் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். மிக்சர்லேயே வேர்க்கடலை, ஓமப்பொடி, காரச்சேவு, பொட்டுக்கடலை, காணி எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம மிக்சர் எடுத்துருக்குறோம். சப்போஸ் மிக்சர் பிடிக்காதவங்க வெறுமனை ஓமப்பொடியையும் வறுத்த வேர்க்கடலையும் மட்டுமே மேலே தூவிக்கலாம். அடுத்ததாக ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட பாதியை இந்த மாதிரி நடுமத்தில் வச்சுருங்க. கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதையும் குட்டி குட்டியாக கிள்ளி இந்த மாதிரி ஒவ்வொரு கிண்ணங்கள் மேலேயும் வச்சுருங்க. சாப்பிடும்போது இந்த லெமனை எல்லாத்தையும் மேலேயும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அவ்வளவுதான், பப்பட் சாட் தயார். நீங்களும் வீட்டில் இந்த ஈஸியான பப்பட் சாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பப்பட் சாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் இந்த பப்பட் சாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இது மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.